உணவு நலம் இயற்கை மருத்துவ மாத இதழ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்ப நான் சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு டேஸ்டியான ஸ்நாக்க பத்தி தாங்க சொல்ல போறேன். இப்பவே நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் பாப்கார்ன். நம்ம ஊர்ல மட்டும் இல்லங்க, உலகம் பூரா இருக்கக்கூடிய மக்கள் தியேட்டருக்கு போனா இன்டர்வல் டைம்ல ப்ரிஃபர் பண்ணக்கூடிய முதல் ஸ்நாக் பாப்கார்ன் தான். அந்த அளவுக்கு பாப்கார்ன் உலகம் பூரா இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு ஃபேவரட்டான ஸ்நாக்கா இருக்குது. கிட்டத்தட்ட 6000 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச இந்த கார்ன்ல இருந்து தயாரிக்கிற பாப்கார்ன் இன்னைக்கு எக்கச்சக்கமான டேஸ்ட்ல கிடைக்குது. ஆனா இந்த பாப்கார்ன்ல ஆயில் சேர்க்காம, அதே நேரம் டேஸ்ட் மேக்கர் எதுவுமே சேர்க்காம வெறுமனே ஹீட் பண்ணி செஞ்சு சாப்பிடுற பாப்கார்ன் தான் நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த பாப்கார்ன்ல என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா, ஃபைபர், பாலிபினாலிக் காம்பவுண்ட்ஸ், ஆன்டிஆக்சிடென்ட், விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், மெக்னீசியம்னு நிறைவா இருக்குது. வெறும் ஸ்நாக்கா சாப்பிடக்கூடிய இந்த பாப்கார்ன்லயே இவ்வளவு சத்துக்கள்லாம் இருக்குதா அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய இந்த நேரத்துல நம்ம உடம்புக்கு இது என்னென்னலாம் நல்லது பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பாப்கார்ன் சாப்பிடுறதால நம்மளோட வெயின்ல கொலஸ்ட்ரால் படிகிறது தடுக்குது. அதே நேரம் பிளட்ல இருக்கக்கூடிய சுகர் அளவை கண்ட்ரோல்ல வச்சுக்க உதவுது. நம்ம பிளட்ல சுகர் லெவல் மாறிக்கிட்டே இருந்துச்சுன்னா அதுதான் சர்க்கரை நோய்க்கு வழிவகுக்கும். அதனால அதை தவிர்க்க இந்த பாப்கார்னை தாராளமா சாப்பிடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெயின்ல கொலஸ்ட்ரால் படிகிறத தடுக்கிறதால ஹார்ட் அட்டாக்கோ இல்ல ஸ்ட்ரோக்கோ வர்ற வாய்ப்பை இது குறைச்சிருது. வயசான தோற்றத்தை அளிக்கக்கூடிய இந்த முகச்சுருக்கத்தையும் குறைச்சிருது. அதே நேரம் மசில்ஸுக்கு ஸ்ட்ரென்த்தையும் கொடுக்குது. கண் பார்வை குறைபாடு, அல்சர், இளம் வயசுலயே முடி உதிர்வு இத ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லயே வராம தடுக்க இந்த பாப்கார்ன் சாப்பிடுறத பழக்கமா வச்சுக்கலாம். ஒரு கப் பாப்கார்ன்ல 30 கலோரிஸ் கிடைக்கும். இது பொட்டேட்டோ சிப்ஸ்ல இருக்கிறத விட 5 மடங்கு அதிகம். இதுல ஃபைபர் கண்டென்ட் அதிகமா இருக்கிறதால சீக்கிரமா பசிக்காது. இதனால அடிக்கடி சாப்பிடுறதையும் தவிர்க்கலாம். சோ வெயிட் போடும் அப்படின்ற கவலையே இல்லங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, பாப்கார்ன் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்னு சொன்னாலும் அத அளவோட தான் எடுத்துக்கணும். ஏன்னா இதுல சேர்க்கக்கூடிய உப்பு, பட்டர், டேஸ்ட் மேக்கர் எல்லாம் சேர்ந்து இதோட சத்தை குறைச்சிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. இப்பெல்லாம் மார்க்கெட்ல கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட பிளேவர்ல பேக்டு பாப்கார்ன்ஸ் கிடைக்குது. இதெல்லாம் வாங்கி சாப்பிடாம நம்ம வீட்லயே செஞ்ச பாப்கார்னை குழந்தைங்களுக்கு கொடுத்து பழகுங்க. அதுதான் உண்மையிலேயே நம்ம உடம்புக்கும் நம்ம குழந்தைகளோட உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. எங்களது இந்த பதிவு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற புதிய தகவல்களுக்கு எங்க உணவு நலம் மாத இதழை வாங்கி படியுங்க. உங்க ஊர் கடைகளிலேயே கிடைக்கும். நன்றி.